என்னென்ன போல்ஸ் இருக்கு? போல் வரும். என்னென்ன போல்ஸ் வரும்? உடன் போல், ஸ்டீல் போல், அப்புறம் வேற என்ன? ஆர்சிசி போல், ஆர்சிசி போல், அப்புறம் ஸ்டீல் டவர். அது டவர்ஸ்ல டைப் வரும். டவர்ஸ், ஸ்பெஷல் டைப் ஆஃப் டவர்ஸ் எங்க வரும்? ஸ்டீல் போல்ஸ்ல வந்து we have rail போல், அப்புறம் வேற என்ன போல்ஸ் இருக்கு? ஸ்டீல் போல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா we have rail போல், வேற என்ன? டியூப்லர் போல், அப்புறம் வேற என்ன? ரூல் ஸ்டீல் போலா? So that's are all the poles. Towers பாத்தீங்கன்னா we have special type of towers, river crossing, railway or highway crossing, அப்புறம் வேற என்ன? Transpositioning the towers, அப்புறம் based on the circuit, double circuit, single circuit, multi circuits. So the clearance of ground clearance சொல்லுவாங்க. ஒவ்வொரு வோல்டேஜ் பொறுத்து the clearance வந்து டிஃபரெண்டா இருக்கும். ப்ரீவியஸ் கிளாஸே இப்ப டிஸ்கஸ் பண்ணியாச்சு, எழுதிட்டீங்களா? இல்ல அது நோட் பண்ணியாச்சுல? So that's the clearance. The clearance பாத்தீங்கன்னா 33 kV and below வந்து 5.2 meters, 5.2 meters வரைக்கும் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து 66 kVக்கு we have 5.49 meter. So and 132 kV பாத்தீங்கன்னா 6.10, 220 kV க்கு வந்து 7.01, 400 kV க்கு வந்து 8.84. கிளியரன்ஸ்னா என்ன? சாக்ல இருக்கிற லோயஸ்ட் பாயிண்டும் அதுக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், தட்ஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. So over voltage பொறுத்து that clearance will be changed. The clearance பேஸ் பண்ணி தான் டவரோட ஹைட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் காம்பனன்ட் பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர். டவர்ல ஆல்ரெடி இன்சுலேட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். So what is insulator? So maina வந்து conductor current does not flow to the ground through supports. So supports வந்து நாம பார்த்தோம், various supports. ஓகேவா? சப்போர்ட்ஸையும் கண்டக்டரையும் கேரி பண்றது, கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? சப்போர்ட்ஸ் இருக்குன்னா சப்போர்ட்ஸ்ல வந்து இன்சுலேட்டர் போட்டு தான் கண்டக்டருக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட்ஸ்க்கும் கண்டக்டருக்கும் நடுவுல வந்து இன்சுலேட்டர் இருக்கும். So there is no any current flow இருக்க கூடாது. ஓகே, கண்டக்டருக்கும் சப்போர்ட்ஸ்க்கும், அதுதான் இன்சுலேட்டர். ஓகே. So what are the types of insulator we have? என்ன டைப் சமிஷா? என்ன டைப் இன்சுலேட்டர்? என்ன டைப் பார்த்தோம்? क्वेश्चन கூட கேட்டிருந்தேன், கேட் ஒன்ல கேட்டிருந்தேன் क्वेश्चन. என்ன டைப்? பாருங்க, ப்ரீவியஸ் பாருங்க, நோட் ஏத்தோ இல்லையா? ப்ரீவியஸ்ல பாருங்க. Pin type insulator, suspension, stay insulator, shackle insulator, இன்னொரு இன்சுலேட்டர் ஸ்டெயின் இன்சுலேட்டர் வரும். ஸ்டெயின் மோஸ்ட்லி அந்த 4 தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோ அதாவது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். Features of insulator: large mechanical strength, huge insulator material, electrical resistance, dielectric strength is high, impurity and crack, otherwise the permittivity will be decreased. Okay.
puncture strength of flashover. So இதெல்லாம் வந்து features of insulator. சிராஸ் சமீக்ஷா நம்ம வேணும் சிராஸ் சிராஸ். So இதெல்லாம் வந்து features of insulator. So already previous cathode முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதெல்லாம். So main வந்து we have types of insulator, pin type, suspension type, strain insulator, shackle. இது இல்லாம stay insulator ஒரு insulator இருக்கு. ஓகே stay insulator எழுதாங்க எழுதிங்க இதனா நோட் பண்ணிங்க. ஆல்ரெடி எழுதினா விட்டுருங்க. So pin insulator, listen, pin insulator எங்க யூஸ் பண்ணுவீங்க? 11 kV 33 kV க்கு below வந்து we can use அது வந்து பாத்தீங்கன்னா shape. So this is your pin insulator. So pin insulator பாத்தீங்கன்னா கீழ வந்து galvanized steel இருக்கும், இதுல போல்ட் பண்ணுவாங்க, மேல வந்து கண்டக்டர் ரன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து 11 kV ல வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது வந்து என்ன மெட்டீரியல்ல பண்ணிருப்பாங்க இன்சுலேட்டர்? போர்ஸ்லின்ல வந்து இன்சுலேட்டர் என்னமா இடம் போர்ஸ்லின்ல வந்து பாத்தீங்கன்னா மேட் பண்ணிருப்பாங்க. So insulator, okay. Most of the insulator made up of porcelain, okay. So these are made up of porcelain. So கீழ வந்து ஸ்டீல், ஓகேவா, ஸ்டீல் இருக்கும், மேல வந்து கண்டக்டர் ரன் பண்ணுவாங்க, இது போல்ட் பண்ணிடுவாங்க, டவர்ல போல்ட் பண்ணிடுவாங்க, சப்போர்ட்ல போல்ட் பண்ணிடுவாங்க, மேல வந்து கண்டக்டர் போயிடும். இது மோஸ்ட்லி 11 kV வோல்டேஜ் ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. So in safety factor note பண்ணிங்க, இது நோட் பண்ணிக்கிறேன், previous class நான் சொல்லல. Safety factor of insulator, puncture strength, there may flash minus flash or voltage, sorry, flash minus flash or voltage. So puncture strength, safety factor. So safety factor பாத்தீங்கன்னா puncture strength ன்னு சொல்லுவாங்க. Puncture means so ஒரு pressure apply பண்ணீங்கன்னா அது எப்போ வந்து பிரேக் ஆகுது, அதான் பஞ்சர். பஞ்சர் எதனால ஆகுது? ஏன்னா வெளியே ஆப்ஜெக்ட் வந்து ஹிட் பண்றப்ப பஞ்சர் ஆகுதுல்ல, வீல் பஞ்சர் எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல, பஞ்சர் எதனா வருது. அது மாதிரி வெளியில இருந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அப்ளை பண்றப்ப இன்சுலேட்டர் வந்து பிரேக் ஆகும். தட் இஸ் பஞ்சர் ஸ்ட்ரென்த். பஞ்சர் ஸ்ட்ரென்த்னா வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றப்ப இன்சுலேட்டர் வந்து பிரேக் ஆகும் ஒரு பர்டிகுலர் பிரஷர்ல. த ஸ்ட்ரென்த் வந்து பஞ்சர் ஸ்ட்ரென்த். ஒரு ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ், எந்த வோல்டேஜ்ல இன்சுலேட்டர் வந்து ஃபிளாஷ் ஓவர் ஆகுதுன்னா டிஸ்சார்ஜ், டேமேஜ் ஆர் பிரேக் ஆகுது, அது ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் சொல்லுவாங்க. ஃபிளாஷ் எந்த வோல்டேஜ்ல இன்சுலேட்டர் கேட் conductor or the insulator property வந்து get damaged, so that called flash over voltage. It is preferable that value of safety factor is large, so that flash over takes place before the insulator gets punctured. So flash actually safety factor வந்து லார்ஜா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா flash over place before the insulator get punctured. flash over வெளியில இருந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே flash over ஆயிடும். லார்ஜ் வேல்யூ ஆகலாம் சேஃப்டி ஃபேக்டர். ஓகே,
The pin type insulator value of safety factor is around 10.2. Pin type insulator oda safety factor பாத்தீங்கன்னா 10.2. Okay. Next one the suspension type insulator. Suspension என்ன suspend ஆயிருக்கு. Okay, that is mostly வந்து suspension type insulator பாத்தீங்கன்னா more than one disc வச்சிருப்பாங்க. Number of discs. So we have typically so more than disc வச்சிருப்பாங்க. So this is a suspension type insulator. பாத்தீங்கன்னா this is one disc. Second the insulator. This insulator. This is your conductor இங்க carry பண்ணிட்டு இருக்கோம். இது supportல connect பண்ணிருப்பாங்க. Top of the insulator connected to the support. So insulator is made up of disc. ஒவ்வொரு டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா it designed for carry 11 kV 11 kV க்கு வந்து இன்சுலேட் பண்றது டிசைன் பண்ணிருப்பாங்க based on the number of discs என்ன வோல்டேஜ் we can find. Okay, இப்போ 3 டிஸ்க் இருந்தா என்ன வோல்டேஜ் யூஸ் பண்ணலாம்? So டிஸ்க் வந்து 11 kV னா 3 டிஸ்க்னா எத்தனை வோல்டேஜ் யூஸ் பண்ணீங்க? 33 kV. ஓகேவா? So manufacturer give this disc ஓட voltage range கொடுப்பாங்க based on 33 kV ல வந்து டிசைன் பண்ணுவாங்க 11 kV mostly வந்து 11 kV ல தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகே ஒவ்வொரு டிஸ்க்கும். So இங்க 3 டிஸ்க் இருந்தா 33 kV கண்டக்டர் வந்து கேரி பண்ணும். ஓகே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர். இங்க கவனி ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் வந்து இது போல் end of the pole வந்து ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் வரும். This is shackle insulator. So already இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. So now we discuss the potential distribution over a suspension insulator string. படுக்காத string of suspension insulator. ஆக்சுவலா வந்து சஸ்பென்ஷன்ல எத்தனை டிஸ்க் இருக்கோ அது ஸ்ட்ரிங் னு சொல்லுவாங்க. A string of suspension insulator consists of porcelain disc connected in series through metallic link. அதாவது ஒவ்வொரு டிஸ்க்குக்கும் மெட்டாலிக் லிங்க் இருக்கும் டாப்லயும் பாட்டம்லயும். மெட்டாலிக் டாப் வந்து கனெக்டட் டு தி இன்சுலேட்டர் சப்போர்ட்ல கனெக்ட் பண்றாங்க. பாட்டம் வந்து another டிஸ்க்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. So string. So disc is closest to the conductor have maximum voltage across it. As we now move towards the cross arm, the voltage across each disc continues to the decrease. இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கு என்ன மீனிங் பா? Disc closest to the conductor. ஸ்ட்ரிங்ல இருக்குன்னா கண்டக்டர் க்ளோசஸ்டா இருக்க டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா as maximum voltage இருக்கும். கிராஸ் ஆர்ம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர் வச்சிருப்பாங்க. டிஸ்க் அவே கண்டக்டர் அவே போறப்ப டிஸ்கோட வோல்டேஜ் வந்து குறைஞ்சே வரும். So next one. So listen. So we going to find the string efficiency. So we taken that you want the 3 disc எடுத்தீங்க வச்சுங்க. This is your conductor. This conductor. This is tower. Tower ஓட cross arm point. இப்ப கண்டக்டருக்கு நேரா இருக்கிற டிஸ்க்ல வந்து வோல்டேஜ் எப்படி இருக்கும்? கவனி இப்ப கண்டக்டருக்கு நேரா இருக்க டிஸ்க்ல வோல்டேஜ் வேல்யூ எப்படி இருக்கும்? இப்ப இங்க வந்து we taken as 33 kV.
33 kV எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும்? சோ இங்க 33 kV, கண்டக்டர் வந்து 33 kV. இந்த பாயிண்ட்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும்? இந்த இடத்துல டிராப். இது ரெசிஸ்டன்ஸ், இஸ் த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இன்சுலேட்டர்னால ரெசிஸ்டன்ஸ் தான அது. சோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு டிராப் இருக்கும். இந்த டிராப் தான் வந்து V3. இப்போ டிராப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 22 கிலோ வோல்ட் இருக்கும். இது வந்து 11 kV. இது வந்து 11 kVயா? அப்ப இந்த பாயிண்ட்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும்? 22 kV இருக்கும். இந்த பாயிண்ட்ல எவ்வளவு இருக்கும்? 11 kV இருக்கும். இந்த பாயிண்ட்ல 0 வோல்டேஜ். 0 33 வந்து 3 ஆஃப் ஸ்ப்ளிட் ஆயிடும். கவனிடே. சோ இங்க வந்து 33 kV, 33 kV வந்து இது 11 kV டிராப் இதுல இருக்கும். 11 kV டிராப். அப்ப இந்த பாயிண்ட்ல வந்து 22 kV இருக்கும். இந்த பாயிண்ட்ல 11 kV, இந்த பாயிண்ட்ல வந்து 0 வோல்ட். சோ திஸ் இஸ் அதாவது பாத்தீங்கன்னா V/3 போட்டிருக்காங்க. V/3 னா 11 11 11. இந்த பர்టిక్యులர் டிராப் வந்து 11 11 11. It acts as a capacitor. Why it acts as a capacitor? So இங்க ஒரு கண்டக்டன்ஸ், இங்க ஒரு கண்டக்டன்ஸ், ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு இன்சுலேட்டர். டேய் கவனிங்களா இல்லையா? So why it is called as capacitance? இப்ப இங்க வந்து 33 kV இருக்கு. இந்த இடத்துல வந்து less than 33. ஓகேவா? நம்மளுக்கு வந்து ரெண்டு டிஃபரன்ஸ் இன் வோல்டேஜ் நடுவுல ஒரு இன்சுலேட்டர் இருந்துச்சுன்னா that becomes a capacitance. ஓகேவா? capacitance தான் இருக்கும். அதுதான் வந்து நீங்க capacitance. இப்போ மூணு டிஸ்க்ல வந்து சேம் வேல்யூ இருக்கிறதுனால இந்த டிஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்கும்? அது டிவைட் பை 3. 3 டிஸ்க் இருந்தால 3, 4 டிஸ்க் இருந்தா என்ன ஆகும்? V/4. 6 டிஸ்க் இருந்தா V/6. ஓகேவா? Vன்றது இந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற வோல்டேஜ். இந்த டிஸ்க்ல வந்து ஈச் டிஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற வோல்டேஜ் டிவைட் பை நம்பர் ஆஃப் டிஸ்க் போட்டீங்கன்னா தட்ஸ் யுவர். இது ஒன்லி ஃபார் டாப், பட் டவர் வந்து சைடுல இருக்கும். சாக் இருக்கா? சோ டவர் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆர்ம். ஓகே, இதான் கிராஸ் ஆர்ம். சோ இங்க வந்து இன்சுலேட்டர் இருக்கும். கிராஸ் ஆர்ம். ஓகேவா? டவர் இப்படி இருக்கு. இது டவர். இந்த இன்சுலேட்டர், we have conductor. ஓகே, இங்க இன்சுலேட்டர் இருக்கும். இது கிராஸ் ஆர்ம். கிராஸ் ஆர்ம் இது டவரோட கிராஸ் ஆர்ம். திஸ் இஸ் இன்சுலேட்டர். இங்க கண்டக்டர் இருக்கு. இந்த டவர்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த பட் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா டவர் இருக்கு. இந்த சைட் டவரும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரவுண்ட். கிரவுண்ட் மாதிரி தானே இருக்கும். ஏன்னா கிரவுண்ட்ல தான் இருக்கு, கனெக்டா இருக்கு. ஜீரோ பொட்டன்ஷியல். இந்த சைட் டவர் வந்து ஜீரோ பொட்டன்ஷியல். இந்த கண்டக்டர் இங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். சோ இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ், ஒரு கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கெபாசிட்டன்ஸ் இந்த கண்டக்டர் பாயிண்ட்ல இருந்து I3 I3 I2 I1. இது ஸ்மால் ஐ, கேபிட்டல் ஐ. ஓகே, இது நோட்டேஷன் பாத்துங்க. இது I ஸ்மால் I3, கேபிட்டல் I3. ஓகே, சிமிலர்லி இது வந்து I2 this is I2 capital, this is I1, this is I1. so நார்மலா ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா we take on this ஈக்குவலன்ட் நெட்வொர்க் தான் எடுத்துப்பாங்க. ஓகே,
So draw பண்ணிங்க, draw பண்ணிக்கோ. டிஸ்கோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் இந்த ஃபைனலா இருக்குல்ல, இந்த ஃபைனலா இருக்கிற ஈக்குவலன்ட் சர்க்யூட் தான் used for finding string efficiency. Efficiency calculate பண்றதுக்கு we take on this equivalent circuit. So இதுல வந்து Cன்றது செல்ஃப் கெபாசிட்டன்ஸ், இதுதான் செல்ஃப் கெபாசிட்டன்ஸ். அந்த இண்டக்டன்ஸ்க்கு இருக்கிற செல்ஃப் கெபாசிட்டன்ஸ். C1ன்றது fraction of K of self capacitance. C1ன்றது இந்த C ல இருந்து fraction. ஓகேவா? K into C போட்டுப்பாங்க. K into C னா C1, C2, C3. That is K into C. C1, 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 C1. இதெல்லாமே C1. ஓகேவா? C1 வந்து fraction of this. Okay, this capacitance value. The fraction value on the taken as K. Okay, so C1 is fraction of C. It is C1. Okay, C2 கிடையாது, C1 தான். The current மட்டும் different ஆக எடுத்துங்க. ஏன் current different ஆக இருக்கும்னா, இந்த இடத்துல voltage வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க voltage இருக்குன்னா இது வழியா ஒரு லீக்கேஜ் கரண்ட் இருக்கும். ஓகேவா? லீக்கேஜ் கரண்ட் இருக்கும். இப்படி போறப்ப இங்க கெபாசிட்டன்ஸ் இருக்கனால இப்படி ஒரு கரண்ட், இது ஒரு கரண்ட். I3 equal to I2 plus this I2. I2 equal to I1 plus this I1. புரியுதா? இது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் இருக்கும், இங்க வோல்டேஜ் இருக்கும். நார்மலா கண்டக்டர் போயிட்டு இருக்கும், இங்க இன்சுலேட்டர் இருக்கிறதுனால ஒரு லீக்கேஜ் கரண்ட் இருக்கும். So leakage current இங்க இருக்கிற I equal to small I3 plus capital I3. This capital I3 is equal to small I2 plus capital I2. This capital I2 equal to small I1 plus small capital I1. இது current direction புரியுதுல்ல? I1, I2, I3 எல்லாமே வந்து லீக்கேஜ் கரண்ட். லீக்கேஜ் கரண்ட் இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி வந்து ஜீரோ தான் இருக்கும், ஜீரோ கரண்ட் லீக்கேஜ் இருக்கணும். ஓகேவா? இதுலயே வந்து இன்சுலேட்டர்லயே அந்த கரண்ட் வந்து டிராப் ஆயிடும். இன்சுலேட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் குறைஞ்சே வந்துடும். டவர் எண்ட்ல வந்து வில் கெட் தி ஜீரோ கரண்ட், ஜீரோ கரண்ட் கிடைக்கும். we have in zero current. Tower not zero current இருக்கும். இந்த இடத்துல வந்து அதிகமான கரண்ட் இருக்கும். I3 ன்றது I2 plus I1 plus this எல்லாமே சேர்ந்தது I3. இந்த I1 ன்றது இங்க ஜீரோ கரண்டே கிடையாது. ஓகேவா? this is our leakage current. டவர்ல மோஸ்ட்லி வந்து ஜீரோ வோல்டேஜ், ஜீரோ கரண்ட் we have to taken. Okay, because of டவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டச் பண்ற பிளேஸ். ஓகே, ஹியூமன் டச் பண்றது எதுனா ஃபால்ட் ஆச்சுன்னா டவர்ல தான் we can climb பண்ணிட்டு we can rectify பண்ணுவாங்க. அப்ப டவர்ல வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து வோல்டேஜும் கரண்ட்டும் ஜீரோ இருக்கணும். So based on that we have to design the disk, number of disks. So அதுக்கு வந்து we have to take on this equivalent circuit. எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் கரண்ட் இருக்கும் கண்டுபிடிக்கணும்னா டவர்ல we have to take on this equivalent circuit. C1ன்றது K times of C. Cன்றது பாத்தீங்கன்னா இன்சுலேட்டரோட கெபாசிட்டன்ஸ் வேல்யூ, அந்த C டைம்ஸோட ஃபிராக்ஷன் வேல்யூ தான் வந்து C1 வரும். கீழே கொடுத்துருக்காங்க C1 equal to K into C. The voltage impressed on the string or suspension insulator does not equally distribute itself across the individual discs due to shunt capacitance. So in the C1 on the shunt capacitance, C1 shunt capacitance இருக்கிறதுனால voltage வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது.
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. இந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இது இருக்கிறதுனால வோல்டேஜ் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ வோல்டேஜ் வந்து V1 V2 V3 V3 வந்து அதிகமா இருக்கும், V2 கம்பேர் V1 லெஸ் லோவர் வேல்யூ. ஓகே, ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. வோல்டேஜ் இம்ப்ரெஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் does not equally distributed itself across the individual discs due to the shunt capacitance. Shunt capacitance இருக்கிறதுனால ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. Voltage impressed across the string of DC, then voltage across each unit would be equal since insulator capacitance is inefficient, ineffective for DC. Unit closest to the conductor is under maximum electrical stress and likely to puncture. Hence, method to be provided to equalize the potential across each element.